வணக்கம். டிசிஷன் செக்மெண்ட்ல உங்களை சந்திக்கிறோம். ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் இருப்பது 52 நாட்கள் மாத்திரமே. செப்டம்பர் 21ஆம் தேதி தேர்தலுக்கு 52 நாட்கள்ல இந்த தேர்தல் முடிவு வரப்போகுது. 53வது நாள் செப்டம்பர் 22ஆம் தேதி எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி யார் அப்படின்னு. இந்த அடுத்த ஜனாதிபதி யார் அப்படின்ற இந்த பயணத்துல உங்களுடைய பங்களிப்பு வாக்களிக்கிறது. இலங்கையில் இருக்கிற எங்களுடைய சகோதரர்களுடைய தமிழ் பேசும் சகோதரருடைய பங்களிப்பு வாக்களிக்கிறது. அது எப்படியான வாக்களிக்க போறீங்க, யாருக்கு வாக்களிக்க போறீங்க அப்படின்ற உங்களுடைய தீர்மானத்துக்கான சில தகவல்களை இந்த டிசிஷன் செக்மெண்ட்ல உங்களுக்கு தரலாம். அரசியல் சம்பந்தமா ரொம்ப ஆர்வமா இருக்கவங்க, கட்சிகளை பின்தொடர்றவங்களுக்கான செக்மெண்ட் இல்லை இது. சாதாரணமாக அப்படி போயிட்டு இருக்கையிலே வீடியோ ஒன்று பார்த்து இது என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு கொள்றவங்களுக்கான செக்மெண்ட். இப்போ இரண்டு முக்கிய வேட்பாளர்கள் கட்டுப்படம் செலுத்தி இருக்கிறாங்க. முதலாவதால் செலுத்தியது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி. இப்போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் கட்டுப்படம் செலுத்தியிருக்காரு. இப்போ 2 பேர் உறுதியாக போட்டியிடுறது தெரிஞ்சிட்டது. மொத்தமாக 6 வேட்பாளர்கள் இதுவரைக்கும் கட்டுப்படம் செலுத்தி இருக்கிறாங்க. இந்த முறை தேர்தலில் நிறைய வேட்பாளர்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பார்க்கலாம் யார் யார் கட்டுப்படம் செலுத்துறாங்க, முக்கியமாக எந்தெந்த வேட்பாளர்கள் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி. SLPP சார்பாக தொழிலதிபர் தம்மிக பெரேரா போட்டியிட வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இன்னும் அவர் கட்டுப்படம் செலுத்தவில்லை. அவருடைய பேர் கூட அறிவிக்கப்படவில்லை. அதே போலதான் இன்னும் விஜயதாஸ் ராஜபக்ஷ அவர்கள் உறுதியாக தெரிவித்திருக்கின்றார்கள். அது தவிர இன்னும் நிறைய வேட்பாளர்கள் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. SLPP ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு தரையில்லை அப்படின்னு சொன்ன உடனே 92 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு ஜனாதிபதி ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறார். ஜனாதிபதி செயலகத்தில் அந்த சந்திப்பு நடந்திருக்குது. ஆளும் கட்சியைச் சேர்ந்த 92 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். அதே மாதிரி ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்தும் சில பேர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வர இருக்கிறாங்க. அடுத்தடுத்த நாட்கள் அடுத்தடுத்த வாரங்களில் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதில் குறிப்பாக சொல்லப்படுகின்ற ஒருவர் தான் ராஜித சேனாரத்ன அவர்கள். அவர் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமாக பாசிட்டிவாக பல விஷயங்கள் சொல்லியிருந்தார். அவரோடு சேர்ந்து யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்றது அடுத்தடுத்த கிழமைகளில் தெரியும். இது இப்படி நடந்துட்டு இருக்கையில் தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமான பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கு. நம்ம 52 நாட்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த 52 நாட்கள் ஒரு பெயரை இன்னும் அவர்கள் தெரிவு செய்யவில்லை. விக்னேஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இரவு பகலாக பேசிகிட்டு இருக்காங்களாம் யார் தமிழ் பொது வேட்பாளர் அப்படின்ற ஒரு விஷயத்த. ஆகவே இந்த தமிழ் பொது வேட்பாளர் அப்படின்ற இந்த கன்செப்ட் எந்தளவு தூரம் முன் வரப்போகுது, இது சாத்தியமா அப்படின்ற கேள்விகள் எழுந்து கொண்டிருந்தாலும் தமிழ் பொது வேட்பாளருடைய தேவையும் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. சிவில் அமைப்புகள் அதுபோல வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த 2வது வாக்கு அப்படின்றது ஒரு தேவைப்படும் விதமாக அமையுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்படி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த முறை வாக்குகள் ஒரு பக்கமாக போவதில்லை. அது எப்படி அந்த 2வது வாக்கு வரும், அதுக்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்குது அப்படின்றதெல்லாம் நாங்கள் இன்னும் ஒரு செக்மெண்ட்டில் பார்க்கலாம். டிசிஷன் அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆகவே உங்களுக்கான தகவல்களை நாங்கள் தந்து கொண்டிருப்போம். நன்றி.